விஜய் அவர்கள் 26 எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டா அரை போட்டு தமிழ்நாடா இல்ல ஒரு குடும்பமா, குடும்பத்தோட பங்கு விஜயே அரசியல் வந்தாலும் அவன் பையனை தாங்க கூட்டு வந்து உட்காரப்பாரு. இவங்க யாருமே வந்து ஆளுங்கட்சியை பார்த்து விஜய் கேட்கிற கேள்வி சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாரத்துல 2 நாள் மட்டும் அரசியல் பண்ணிட்டு 5 நாள் ரெஸ்ட் எடுக்கிற தலைவராக தான் நான் இவரை பாக்குறேன். எங்க இவர் வந்துருவாரோ, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருவாரோன்னு பயப்படுறாங்களா அவங்க? அரசியலுக்கு வர்றது புதுசு கிடையாது, ஜெயிக்கிறதும் புதுசு இல்லைல்ல. கண்டிப்பா நடிக்க போறாரு. அப்ப ஜனநாயகம் இன்னொரு படம் இருக்கு, 200% படம் இருக்குது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. மக்கள் ஆதரவு கிடையாது, ரசிகர்கள் ஆதரவு மட்டும்தான். இப்போ பேசுபொருளாக இருக்கிற ஒரே விஷயம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றது தான். இதை பற்றி நம்ம கூட விவாதிக்க சதாம் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட கேட்கணுன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆரம்பத்தில் நான் விமர்சனத்தோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இவர் வந்து அறிவிப்பு விட்ட உடனே சனிக்கிழமை நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து இவருக்கு சனிக்கிழமை கட்சி, வீக்கெண்ட் தலைவர், அதுக்கப்புறம் வீக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து வீக்கெண்டில் டெலிவர் பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? வாரத்தில் 2 நாள் மட்டும் அரசியல் பண்ணிட்டு 5 நாள் ரெஸ்ட் எடுக்கிற தலைவராக தான் நான் இவரை பார்க்குறேன். ஓகேங்களா? இவர் வந்து அந்த 2 நாள் ஏன் சூஸ் பண்ணியிருக்காருன்னா, அன்னைக்கு தான் வந்து அதிகமான கூட்டம் வரும்ன்றதை இவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் விஜய் அவர்கள்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஃபேன் பேசஸ் இருக்கும், கூட்டம் வரதானே செய்யும் எந்த நாள் இருந்தாலும். இது ஷூட்டிங் இல்லை இல்லையா, அரசியல் கூட்டம் தானே. இல்லை, மாநாடு கூட வந்து வியாழக்கிழமை வச்சாங்க. ஆமாம், ஆனால் கூட்டம் நல்லா தான் வந்துருந்தது. அதனால கேட்குறேன், வீக்கெண்டை சூஸ் பண்ணதான ரீசன். ஒரு ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு புதுசாக பண்ணும்போது ஆர்வ கோளாறுல எல்லாம் ஓடி வருவாங்க, புரியுதுங்களா? முதல் சுற்றுப்பயணத்துக்கும் இந்த சுற்றுப்பயணத்துக்குமே பார்த்தீங்கன்னாலே கூட்டம் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஓகே, பாதி குறைஞ்சிச்சு. இதுதான் யதார்த்தம். அதாவது நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது புதுசு கிடையாது, தமிழகத்துக்கு ஜெயிக்கிறதும் புதுசு இல்லைல்ல, ஜெயிக்கலாம் தானே. ஏங்க, விஜயகாந்த் வந்து அவ்வளோ கூட்டத்தை காட்டி அவ்வளோ போல்டு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவரோட கொள்கையெல்லாம் கரெக்டான கொள்கையெல்லாம் வச்சே வந்து அவர் மட்டும் தான் ஜெயிச்சார் முதல் எலெக்ஷனில். இவர் நான் டைரெக்டாக சிஎம் ஆவேன், திமுக தான் எனக்கு போட்டின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சினிமா பாணியில் இருக்குது. ஆனால் இவர் கெரியரோட உச்சத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன், அவ்வளோ பெரிய ஊதியத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ மக்கள் நம்புற மாதிரி வெளியே தெரியுது இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வரும்போதுமே வந்து சினிமா அவரோட உச்சத்தை விட்டுட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார், சரிங்களா? இவர் மட்டும்தான் ஏதோ வந்து எல்லாமே விட்டுட்டு வந்தேன். இது வரைக்கும் அரசியலுக்கு வந்த எந்த நடிகருமே நான் இத்தனை கோடி ரூபா விட்டு தான் உங்களுக்காக வந்தேன்னு சொல்லி யாருமே சொன்னது கிடையாது. இதுதான் வந்து அரசியலுக்கு புதுசா இருக்குது. 200 கோடி ரூபா விட்டு வந்தேன், 200 கோடி ரூபா விட்டு வந்தேன்றது. ஓகே, எம்ஜிஆர் அவர்களும் சொல்லல, சிவாஜி அவர்களும் சொல்லல, சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த எந்த சினிமாக்காரர்களும் இந்த மாதிரி சொல்லல. இவர் தான் வந்து அதை ஒரு ப்ரொமோஷனா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது வந்து நான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் பாக்குறேன். இவர் வந்து இவரோட சினிமா படமும் வரும்போதும் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு நடுவில் வந்து அவரோட படத்தை ப்ரொமோட் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ அவரோட ஜனநாயகம் படத்தை ப்ரொமோட் பண்றாருன்றது தான் என்னோட கருத்து. அப்போ வந்து இவர் பட ப்ரொமோஷனுக்காக தான் இந்த மாதிரி அரசியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாரு நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பா. அதாவது இதுதான் கடைசி படம்ன்றாரு இல்லைங்களா, அடுத்த படமும் இவர் நடிப்பாரு, கண்டிப்பா நடிக்க போறாரு. அப்ப ஜனநாயகம் இன்னொரு படம் இருக்கு, 200% படம் இருக்குது, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஃபேர்வெல் படம்னு எல்லாம் அறிவிச்சிட்டாங்க, எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி அறிவிப்பு வந்துருச்சு இல்லையா? எலெக்ஷன்ல தோத்துருவாருங்க. எப்படியும் தோத்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் சும்மா வீட்டுல உட்காந்து இருப்பாரு. யோசிச்சு பாருங்க, பொழப்பு இல்லாம ஒருத்தன் 5 வருஷம் எப்படி வீட்டுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா விஜய் அவர்கள் 2026 தோப்பாங்கன்னு அடிச்சு சொல்றீங்க. ஏன், என்ன காரணம்? எப்படி வந்து பிப்ரவரியில 30 நாள் இல்லையோ அந்த மாதிரி வர எலெக்ஷன்ல வந்து இளைய தளபதி அவர்கள் வந்து சிஎம் ஆகிறது வாய்ப்பே இல்லை. அப்ப எந்த எலெக்ஷன்லயுமே வாய்ப்பு இல்லையா? இன்னொரு 10 வருஷம் அரசியலை கத்துக்குன்னு இந்த அவர் கீழே இருக்கிற அந்த கூட்டத்தை, நாகரிகம் தெரியாத கூட்டத்தை நாகரிகம் கத்து கொடுத்து, ஒருவேளை அவங்க நாகரிகம் கத்துக்கிட்டு அரசியல் கத்துக்கிட்டு களத்துல வந்து நின்றா வாய்ப்பு இருக்கு. இப்ப 2026 வாய்ப்பு இல்லைன்றீங்க? 200% வாய்ப்பு இல்லை. சுற்றுப்பயணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஏன்னா முதல் சுற்றுப்பயணத்துல அவ்வளவு நெருக்கடிகள் வந்தது. அரியலூர்ல பவர் கட்டு, திருச்சியில வந்து ஸ்பீக்கர் ஒயர் கட்டு, அதுக்கப்புறம் நடுவில் ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அவர் கிளம்பும் போது வீட்டுல கொலால தண்ணி கட்டு, கேட் ஆண்ட வாட்ச்மேன் கட்டு. சார் முடிச்சிடறேன் சார், வண்டியில பஞ்சர் எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் இல்ல முடிச்சிடறேன். ஆம்புலன்ஸ் நடுவில் வந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பேசக்கூடாது, இவ்வளவு நேரம் தான் பேசணும், உங்களுக்கு இந்த டைமுக்கு மேல அனுமதி இல்லைன்னு ஏன் இவரை போட்டு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க? அதாவது எந்த தலைவருக்கும் எவ்வளவு நெருக்கடி கொடுக்கல.
அதான் கேக்குறேன். இவர் வந்து வர்ற கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண இவருக்கு தெரியல. வர்ற கூட்டத்தாலையும் இவராலையும் அங்க பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்குது. அதுதான் பிரச்சனை. எடப்பாடி அவர்களும் வராரு, இவரை விட அதிகமான கூட்டம் காட்டிட்டு போயின்னு தான் இருக்கிறாரு. எந்த மீடியா சேனலாவது அவரை வந்து எடப்பாடி வந்தார், இத்தனை ஆயிரம் கூட்டம் வந்து இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா? சொல்லல. ஏன்னா இன்னைக்கு மீடியாவுக்கும் கண்டென்ட் தேவை. விஜய் அவர்களை எடுத்து போட்டாங்கன்னா மீடியாவுக்கு வந்து வியூஸ். இப்போ நீங்க சொல்றதுனால ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வந்து கூட்டம் கூடுறது வந்து காசு கொடுத்து கூடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது உண்மையிலேயே அப்படிதானா? சன்னி லியோனை பார்க்க கேரளால ஒரு கூட்டம் வந்தது பாத்தீங்களா? அதே மாதிரி தான் நீ விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது, புரியுதுங்களா? விஜய் பார்க்க வர கூட்டம் ஆர்கானிக்கா இருக்கு. அதிமுக திமுகவுக்கு வர கூட்டம் வந்து காசு கொடுத்து வர வைக்கிறாங்க, அப்படி வச்சுக்கலாம். 50-50 தான் அது. திமுக அதிமுக வர கூட்டம் பாத்தீங்கன்னா 50-50 தான். ஆர்கானிக்கா கூடுற கூட்டமும் இருக்குது, இன்ஆர்கானிக்கா ஃபண்டிங் பண்ணி எடுக்கிற கூட்டமும் இருக்குது. ஆனா விஜய் அவர்களை பார்க்கறதுக்காகனே வர கூட்டம் தான் இந்த கூட்டம். அந்த காலத்துல எப்படி எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்ததோ, எம்ஜிஆர் பேசி முடிஞ்ச உடனே எப்படி கூட்டம் கலைஞ்சதோ, அதே மாதிரி தான் இப்ப நடந்துன்னு இருக்கு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சார் இல்லையா? அந்த மாதிரி விஜய் அவர்களால ஜெயிக்க முடியும் தானே? இப்போ நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட் வச்சு அப்போ இருந்த அரசியல் வேற, இப்போ இருந்த அரசியல் வேற. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு எம்எல்ஏ, அவர்கிட்ட கொள்கை இருந்தது, அவர் என்ன பண்ண போறன்றதுக்கு திட்டங்கள் நிறைய இருந்தது. அந்த டைம் வேற, இப்போ இருக்கிற டைம் வேற. இவர்கிட்ட கொள்கையும் கிடையாது, இவர் பேச்சே தெளிவில்லை. இவர் பேசுறது நேத்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவர் பேசின விஷயங்களை நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா திரைப்படத்தில் வரும் வசனங்கள் மாதிரி தான் இருக்கிறதே தவிர எதுவுமே அரசியலா இல்ல, மக்களுக்கு தேவையானதா இல்ல. இப்ப மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 5 வருஷம் இவரை உட்கார வச்சாங்கன்னா தமிழ்நாடுக்கு முக்கியமா மாற்றம் தேவைப்படும் சொல்லி மக்களே துரத்திடுவாங்க. அதுதான் சார், இப்ப மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அதை வச்சுதான் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. கொள்கைன்னு பேரை வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிற உனக்கே அவ்வளவு இருந்தா சொந்தமா சம்பாதிக்கிறேன் எனக்கு எவ்வளவு இருக்கும் எங்க அப்படின்றாரு. நேத்து அவரே பிளாக்ல என் ரசிகர்கிட்டயே பிளாக்ல டிக்கெட் வித்து சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்னு சொல்லி அவரே சொல்றாரு. உங்க சொந்தமா சம்பாதிக்கிறேன்னு தானே சொன்னாரு. எங்க சொன்னாரு? நேத்து பாருங்க ஒரு வீடியோ வந்திருக்குது. என் ரசிகர்கிட்டயே நான் பிளாக்ல டிக்கெட் வித்து சம்பாதிக்கிறேன் எனக்கு எவ்வளோ தில் இருக்கும்ன்றாரு. அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. அது புரியுது சார். இப்போ வந்து படம் எடுத்து நடிச்சு சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் அது ப்ரொடியூசர் சைட்ல போயிருது இல்ல, அது வந்து நடிகர் மட்டுமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது இல்லையா? அப்போ நாளைக்கு நாங்க ஓட்டு போட்டு முடிஞ்சோன்னா அது வேற துறைங்க, அது அவங்க போய் பாத்துவாங்கன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? இவ அரசியல் வந்துட்டாரு இல்ல, ஃபுல்லாவே அரசியல் கிட்ட வந்து அரசியல்ல எல்லா கண்ட்ரோல் இவருக்கு தானே இருக்கு. முதல்ல அவருக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுன்னே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று போயிட்டு வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு சொன்னீங்களே வந்துதான்னு கேட்குறாரு. அது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரயில்வே ஸ்டேஷனு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு எழுதி கொடுத்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரே தவிர அவரோட சொந்த கருத்தோ மக்களுக்கான வேதனை வேலையோ அவர் எடுத்து பேசலை, புரியுதுங்களா? சீமான் அவர்கள் ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி என் தம்பி வரணும், அவனை துணை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசினவர் இப்போ வந்து உன்னை யாரா சினிமாலேருந்து அரசியலுக்கு வர சொன்னது, உன் வாட்ச்மேன் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதனால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது சீமான் அவர்கள் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா இவர் வந்து ஒரு கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா வருவாரு, நல்ல அரசியல் எடுத்துன்னு ஒரு மாற்று அரசியல், திராவிட கட்சிக்கு அரசியல் எடுத்துன்னு வருவாரு என்ற கண்ணோட்டத்துல சீமான் வரவேற்றார், நம்பினார். அவருக்கு பிரித்த ஏமாற்றம்ன்ற போதுதான் அவர் என்ன பண்றாருன்னா நீ எல்லாம் ஏயா வந்து இவனுங்களுக்கு என்னையா பண்ண போற? சரி, ஓகே. இப்போ அவருக்கு கொள்கை ரீதியா ஒரு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்ல வரீங்க. சரி, அப்புறம் ஏன் வந்து தொடர்ந்து சீமான் வந்து கொள்கை ரீதியாவே ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு நபரை ஏன் விமர்சிக்கணும்? வேற என்னங்க பண்ண முடியும்? ஆளுங்கட்சி விமர்சிக்கலாம்ல. இப்ப போட்டி ஆளுங்கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் தானே. ஏன் அவர் தொடர்ந்து விஜய் எது பேசினாலும் வந்துடுறாரு, அடுத்த நாளே அவர் தான் நியூஸ்ல வராரு? ஏன் அப்படி வராரு? இன்னைக்கு விஜய் எதிர்த்தாதானே ட்ரெண்ட், அதே மாதிரி தானே அரசியல். அதாவது அவர் விஜயை பார்த்து பயப்படுறாரு, அப்படி வச்சுக்கலாம். விஜயை பார்த்தீங்க யாருமே பயப்படல இங்க, அதுதான் கருத்து. விஜயா வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றாரு, என்ன பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. இல்லையே, இப்ப ஒரு சனிக்கிழமை வந்து வாரம் சனிக்கிழமை நான் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறேன், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன்னு சொல்றாரு. அந்த அறிவிப்பு வந்த உடனே பாஜகல இருந்து டிஎம்கே ஏடிஎம்கே சீமான் அவர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, ஏன் முதல்வர் முப்பெரும் விழான்னு ஒன்று வைக்கிறாரு, அதை பத்தி யாரும் கருத்து சொல்லல. டிவிகே விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றத மட்டும் ஏன் கருத்து இப்படி கொந்தளிச்சு சொல்றாங்க? எங்க இவர் வந்துருவாரோ, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருவாரோன்னு பயப்படுறாங்களா அவங்க? இவர் வரமாட்டான்றது ஆணித்தனமா எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவர் விட்டுறலாம்ல. இப்போ இவர் கிரியேட் பண்ற சீனை
முதல்ல இவர் நிப்பாட்டணும். திமுகவுக்கு எதிர்ப்பு தாவேகான்றத முதல்ல இவர் வந்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா வந்து திமுக அதிமுகன்றது தான் தமிழ்நாடு ஆண்ட கட்சிகள், ஓகேங்களா? தாவேகா வந்து இன்னும் எதுவுமே பார்க்கல, இப்போதான் வர போறாங்க. அனுபவம்ன்றதே கிடையாது. முதல்ல கவுன்சிலர் ஆகணும், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து அமைச்சர் ஆகணும், சிஎம் ஆகணும், கனவு காணணும். எடுத்தவனே நான் மேல தான் வந்து உட்காருவேன், சிஎம் தான் உட்காருவேன்னா அதுக்கு வந்து சாத்தியக்கூறு தமிழ்நாட்டுல கிடையாது. ஒருத்தர் போட்டிக்கு வராங்க அப்படின்னா யாருக்கு பவர்ல இருக்காங்களோ அவங்கள தான் எதிர்க்கணும். நான் முதல்ல உங்க கூட விளையாண்டு முன்னேறி வந்துடுறேன், அப்புறமா அங்க போறேன்னா எப்ப ஆட்சியை பிடிக்கிறது? அவரோட கருத்து கரெக்ட் தானே? அவரோட கருத்து கரெக்டாவோ இல்லையோ ரெண்டாவது பட்சம். நான் என்ன சொல்றேன்னா, திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்கா கட்சியா? அதிமுக ஆளுங்கட்சி அதுதானே இருக்கு. வெறும் இந்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல தானே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு வந்து சீர்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. இப்போதான் உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை வந்துச்சு. ஏன் இத்தனை நாளா நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல இல்லையா, இல்ல சென்னையில இல்லையா, நீங்க பனையூர்ல இல்லையா, நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னு வெறும் ஷூட்டிங்க்கு மட்டும் வந்துட்டு போனீங்களா? இந்த எவ்வளவு கருத்து இருக்குது. எவ்வளவு நாளா இருந்தீங்க இல்லையா? எவ்வளவு நாளா இருக்கும்போது மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. அப்பெல்லாம் எங்க போயிட்டீங்க? இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னா ஐயோ மக்கள், என் சொந்தம், என் தம்பி, தோழா, தோழி, பிரதர் எல்லாமே வருது. இத்தனை நாளா எங்க போயிடுச்சு இந்த பிரதர்? ஆனா இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நாகப்பட்டினத்துல பேசும்போது, மீனவர்களுக்கு வந்து 2011லயே, அதாவது 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து குரல் கொடுத்திருக்கேன். ஆமாங்க, ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு போனாரு, ஞாபகம். அதனால வந்து நான் களத்துல வரது எனக்கு புதுசு கிடையாது கண்ணா அப்படின்னு பஞ்சு டயலாகா பேசுறாரு. அங்கேயே வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணதாங்க வந்தாரு அவரு. அந்த வேலாயுதம் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண தான் வந்தாரு. பாட்டெல்லாம் பாடிட்டு போனாரு. நான்லாம் வந்து சில்லறெல்லாம் கொட்டி எறிஞ்சேன் டிவில பாத்துட்டு. ஆமா, நானும் பயங்கர ரசிகன் தான் விஜய் அவர்களுக்கு. அப்ப விஜய் ரசிகரே இப்ப ஏன் வந்து விஜய் கொள்கையை வந்து புறக்கணிக்கிறீங்க? முதல் நாள் ஷோவை 1000 ரூபாய் கொடுத்து பார்க்க நான் ரெடி. ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆகார வைக்க நான் ரெடி கிடையாது. அதுக்கான சாலிட் ரீசன் வேணும். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் அவருக்கு ஓட்டு போடணும் சொல்லி நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க முதல்ல. நான் அதுக்கப்புறம் நான் அவரை போய் ஓட்டு போடுறேன். ஒரு நல்ல காரணம் ஒன்று சொல்லுங்க, அவர் வந்தா இதை பண்ணுவாருன்னு. நல்ல காரணம் தானே வேணும். ஆமா, கண்டிப்பா. மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தலைமை பண்பும் வேணும், பிளஸ் வந்து ஒரு நல்ல யங்கான ஆட்சி அமையணும். இது வரைக்குமே வந்து ஓல்டான பீப்புள்ஸ் தான் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு யங் பீப்புள் ஆனா எப்படி இருக்கும் தமிழ்நாடுன்னு பார்க்கணும்னு விரும்புனா நம்ம போடலாம் இல்லையா? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இவர் எங்காவே இருந்துருவாரா? எலெக்ஷன் பத்தி மட்டுமே பேசுவோமே நம்ம. எல்லாருமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இளமையா இருந்தவர்கள் தான், புரியுதுங்களா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முதுமையானவங்க தான் இன்னைக்கு வந்து இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவருக்கு நான் ஓட்டு போட்டேன்னா, அவர் ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துட்டாருன்னா நினைச்சு பாருங்க, தளபதி அவர்கள் சிஎம், புசி ஆனந்தும் லாட்டரி சீட்டு மார்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுன் அவர் ஒரு மினிஸ்டராகவும் வந்து அமைஞ்சால் அந்த அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஆளுங்கட்சியாக வந்தோ எதிர்கட்சியாக வந்தோ ஊழல் செய்தவர்கள், அவர்கள் கையில வந்து சக்தி இருந்தது, அதுக்கான பவர் இருந்தது, வந்து அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சாங்கன்னு வைங்களேன். இவர் சொன்ன மாதிரி கொள்ளையடிச்சாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆளுங்கட்சி கொள்ளையடிச்சாங்கன்னு ஒத்துக்கிறீங்க? எல்லா கட்சியும் கொள்ளையடிச்சிருக்காங்க. சீமான் ஆட்சிக்கே வரல, அவரே கொள்ளையடிச்சுதான் இருக்கிறாரு. அவர் எத்தனை படம் எடுத்து எத்தனை படம் இட்டு எத்தனை படத்துல இவர் வந்து கோடி கோடியா சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லி 50 லட்ச ரூபாய் கார்லயும் 1 கோடி ரூபாய் கார்லயும் சுத்தி நிற்கிறாரு. அப்ப அவரு காசு கொடுத்து தான் பேசுறாரு சீமான் அவர்களும். ஊரே எல்லாமே இப்படிதான். விஜய் சார் மட்டும் என்ன வந்து இப்போ வந்து போடுற பிரச்சாரம் சுற்றுப்பயணம் எல்லாம் வந்து அவர் ஜோப்ல இருந்து நான் படிச்சேன் அப்படிதானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட சொந்த பணத்தை செலவு பண்ணி தானே செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாமே ஸ்பான்சர் தான். கணக்கு கொடுக்க சொல்லுங்க பாப்போம். கணக்கு இருக்குதா? கணக்கு கொடுக்க சொல்லுங்க. எல்லாமே ஸ்பான்சர் தான், புரியுதுங்களா? வர எலெக்ஷன்ல கூட்டணி கட்சி இல்லாம நான் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லி மூக்கால அழுதுன்னு இருக்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க? கூட்டணி கட்சி இல்லாம செலவு பண்ண முடியாது. ஆமாங்க. ஆனா அவர் முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சு எலெக்ஷன்னா என்ன வந்து ஆடியோ லான்ச் நினைச்சீங்களா? வந்தோம், ஒரு ஸ்டேடியம் புடிச்சோம், முடிச்சோம், போயினே இருக்கு. இவர் முதல் மாநாட்டிலே சொல்லியிருக்காருல்ல, கட்சிக்கு அதாவது ஓட்டுக்கு வந்து காசு வாங்க கூடாது யாரும் அப்படின்ற தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா? ஓட்டுக்கு அப்ப அவரு காசு கொடுக்க மாட்டாருல்ல. மிச்ச செலவுகள் எல்லாம் யாருங்க பண்றது? இப்போ இவர் மாநாடு போட்டார் இல்லீங்களா? எவ்வளவு செலவாயிருக்கும்? அது யார் பண்ணது? அது மக்கள் நம்பிட்டு இருக்கிறது. விஜய் அவர்களோட பணத்துல இருந்து இதெல்லாம் செலவு பண்ணிருக்காங்க. சத்தியமா அவர் சினிமால இருந்து சம்பாரிச்ச பணத்தை தான் செலவு பண்ணிருக்காங்க, நம்புறாங்க. சத்தியமா இல்ல. இது அப்ப அது எங்க இருந்து வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்பான்சர்ஸ்ங்க கூடவே இருக்காரு. ஏன் ஸ்பான்சர் பண்ணணும்? நம்ம இப்ப கட்சியில இன்னும் ஜெயிக்கவே இல்ல, ஒரு நபர் இன்னும் ஜெயிக்கவே இல்ல. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் ஒரு கட்சிக்கு வந்து இவங்க ஸ்பான்சர் கொடுக்கணும்? ஜெயிச்சு வந்தா நாளைக்கு அவங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னா அப்ப அவங்க நம்புறாங்க விஜய் அவர்கள் வந்து 2026ல ஜெயிப்பாங்கன்னு. ஸ்பான்சர் நம்புறாங்க, காசு கொடுத்த ஸ்பான்சர்ஸ் நம்புறாங்க. அவங்க எந்த வகையில நம்புவாங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, அப்போதாங்க மக்கள் பலம் இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் ஸ்பான்சர் கொடுக்கறவங்க இவர் ஜெயிச்சு வந்தா இவருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு செலவு பண்றாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லல, நான் மறுபடியும் சொல்லல. செலவு பண்ணவங்களுக்கு இவர் நல்லது பண்ணுவார். புரியுதா? எனக்கு அது புரியுது. ஸ்பான்சர்ஸ் வந்து இவ்வளவு காசு வச்சிருக்கிறவங்க, அட்லீஸ்ட் ஒரு சுத்தி இருக்கிறவங்க நாலேஜபிளா தானே இருப்பாங்க. அவங்க வந்து விஜய் அவர்கள் அங்க பிரச்சனை. அந்த கட்சியில நாலேஜபிள் பர்சன் உள்ள வந்தாலே புசி ஆனந்த் துரத்தி விட்டுறாரு வெளியே.
இவன் நம்மளை விட புத்திசாலியா இருக்கிறான், இவனை உள்ள சேர்க்காத, துரத்தி விட்டுறன்னு சொல்லி துரத்தி விட்டுறாப்புல புசி ஆனந்த். அப்படி யாரெல்லாம் துரத்தி விட்டுருக்காங்க ஒரு லிஸ்ட்? உதாரணத்துக்கு தாடி பாலாஜி அவர்கள் உள்ள இருந்தாருங்களா, ஆமா, அவர் ஏன் வெளியே போனாரு? ஏதோ 2-3 கேள்வியை வந்து கேட்டா போல, சரி ஓகே, புசி ஆனந்துக்கு பிடிக்கல, நீ அண்ணன் பக்கத்துலயே போக கூடாது, நீ அப்படியே போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. இதுதான் நடந்த விஷயம். பட் ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வந்து எந்த ஒரு இன்டர்வியூ எதுவுமே வந்து தவறா சொல்லல இல்லையா? விசுவாசம் ஒண்ணு இருக்குல்ல, விஜய் அவர்கள் மேல விசுவாசம் ஒண்ணு இருக்குல்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு விஷயம் தான். அதாவது கொள்கை பரப்புன்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் சுத்தி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இடியாப்போன்னு சொல்லி வித்துன்னு சுத்தி நிற்கிறாரு. அவரை உட்கார வச்சு திமுகவோட நல்ல ஒரு பேச்சாளர் உட்கார வச்சு பேசுனீங்கன்னாவே பதில் சொல்ல தெரியாது இவங்களுக்கெல்லாம். திமுகவோட ஒரு பகுதி செயலாளர் உட்கார வச்சு கேள்வி கேட்டாவே இவங்களால பதில் சொல்ல முடியாதுங்க. இவ சுற்றுப்பயணத்துல விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, என்னன்னா நான் வந்து ஒரு தனியாள் கிடையாது, மக்களின் மாபெரும் சக்தியோட பிரதிநிதி அப்படின்னு சொல்றாரு. மக்களும் அவ்வளோ கொந்தளிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு அரசியலே முன்னனுபவமே இல்லாத ஒரு நபர் சினிமா துறையில ஜெயிச்சதுனால ஏன் மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்? மக்களின் மாபெரும் சக்தின்னு சொல்லி யார் சொன்னாங்க? இப்போ விஜய் அவர்கள் நான் தனியாள் கிடையாது, மக்களின் மாபெரும் சக்தியோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க, இவ்வளோ பஸ் பின்னாடியில ஓடுறாங்க. ஏன் அரசியல்ல முன் அனுபவமே இல்லாத ஒரு நபருக்கு இவ்வளோ சப்போர்ட் வரணும்? இப்போ நான் இந்த பிரச்சாரம், இந்த மாநாடு இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு படம் ஷூட்டிங்கை பார்க்க வர ஆடியன்ஸ் ரசிகர்கள் எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்களோ, எவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பாங்களோ, அப்படி தான் இவங்க வந்துட்டு போகிறாங்க. வர ஒருத்தவங்களுக்கு கூட விஜய் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் தெரியல. ஏன்னா முதல்ல விஜய் அவர்களுக்கே தெரியல என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் கேள்வி சரியாக வைக்கிறார் இல்லையா? திமுக என்னென்ன வாக்குறுதிகள்லாம் தவறுனாங்களோ அதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? சரி, திமுக வாக்குறுதிகள் தவறுனதெல்லாம் சொல்றாரு இல்லையா? முதல்ல எந்த துறைக்கு என்ன கேள்வி கேட்கணும்ன்றதே அவருக்கு தெரியல. அவர் சொல்றாரு 1000 ரூபாய் மானியம் தருவேன்னு சொன்னீங்க இல்லையா பெண்களுக்கு, அதை எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? அதாவது வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அங்க இருந்து ஆரம்பிச்சு மேல எடுத்துன்னு போறாங்க. ஓகேங்களா? அதுக்கான டைம் எடுக்கும். ஆட்சி முடிய போகுது. அப்படி ஒரே ஆட்சியில முடிக்க முடியாது. இது வரைக்கும் ஒரு 50% ரீச் பண்ணிட்டாங்க, இன்னொரு 50% ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஃப்ளோ சார்ட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்குது, எல்லா வேலையும் நடந்துன்னு இருக்கு. ஓகேங்களா? இவர் வந்து இவங்களாவது பரவாயில்லைங்க, இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தா இவங்களால 50% நிறைவேற்றிருக்காங்கல்ல, இவங்களால 2% கூட நிறைவேற்ற முடியாதுங்க. எதை வச்சு சொல்றீங்க அப்படி? முதல்ல உள்ள இருக்கிற ப்ராசஸ் இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுங்க இவங்களுக்கு. அரசாங்கம்னா என்ன, என்ன அதை கத்துக்கிறதுக்கே 5 வருஷம் ஆயிடும். ஒரு MBBS படிச்சு டாக்டர் ஆகுறதுக்கும் கம்பவுண்டர் ஊசி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்கு. ஆனா மக்கள் ஏன் நம்புறாங்க? இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து எலெக்ஷன்ல எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்காங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க. அதாவது மக்கள்னு சொல்லி எல்லா மொத்த தமிழ்நாடையும் சேர்த்துக்காதீங்க, அங்க வர ரசிகர்கள் வரைக்கும் பேசுங்க, புரியுதுங்களா? ரசிகர்கள் ஓட்ட மாறினாலே போதும் இல்லையா? பத்தாதுங்க, கொஞ்சமாச்சு என்னங்க நீங்க அங்க வர ரசிகர்கள் வந்து இவ்வளவுதான், மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, மக்கள் ஆதரவு கிடையாது, ரசிகர்கள் ஆதரவு மட்டும் தான் வச்சு அரசியல் பண்ணி. இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு திருப்தியா இருக்கா? எந்த ஆட்சி? இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சி நாளைக்கு விஜய் மட்டும் வந்து நடத்தினாருன்னா திருப்தி ஆயிடுமா? இல்ல, இப்ப திருப்தியா இல்லன்னு தானே இன்னொருத்தரை நோக்கி போறாங்க. சரி, அப்போ இந்த ஆட்சி திருப்தியா இல்லாதப்போ அந்த கூட்டத்துல வந்தவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், விஜய் அவர்கள் ஆட்சி நடத்தினா மட்டும் திருப்தி அடைவாங்களா மக்கள்? என்ன பண்ண போறாருன்னே தெரியாத ஒருத்தர் கிட்ட போயிட்டு இன்னும் அவரு சொல்லியிருக்காரு, 2வது சுற்றுப்பயணத்துல சொல்லியிருக்காரு, எங்களோட வாக்குறுதிகள் எல்லாமே தீர்வு நோக்கி மட்டும்தான் இருக்கும், பெயரளவுல இருக்காது. உதாரணத்துக்கு நான் திராவிட கட்சிகளை பத்தி மட்டும் பேசுறேன். இது வரைக்கும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. ஓகேங்களா? வேலை வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடையும் அதர் நார்த் ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு பெட்டரா தான் இருக்கு, பெஸ்டா தான் இருக்குது. ஓகேங்களா? வேலை வாய்ப்புக்கு இங்க தேடி வந்து அவங்க பொழப்பு இங்க நடத்துற அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. தமிழர்களுக்கு ரோடு சரியில்லை, ரோடு சரியில்லை, மழை பெஞ்சா தண்ணி போல, பரந்தூர்ல விமான நிலையம் வருது, இதெல்லாம் பிரச்சனையை வந்து எந்த கட்சி வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும், புரியுதுங்களா? நாளைக்கு விஜய் அவர்கள் வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க யாரை உட்கார வச்சாலும் இந்த பிரச்சனை தாங்க இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு CM ஆக தளபதி அவர்கள் உட்கார்ந்து வந்தீங்கன்னா தமிழ்நாடு 10 வருஷம் பின்தங்கிடும். இதுதான் என்னோட பதில். இப்ப நீங்க கொள்கை வந்து இன்னும் அறிவிக்காதனால இது கொள்கைன்னு விடுங்க, முதல்ல இவர் யாரங்க ஃபாலோ பண்றாரு? அரசியல் தலைவர்கள்னு ஒரு 5 பேர் வச்சிருக்காரு இல்லையா? சரி, எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காரு திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து. நல்ல வேலை கலைஞர் அவர்களுக்கு வாரிசுகள் இருக்கிறதால அவர் போட்டோ மட்டும் எடுத்து போடல, போட்டா சண்டைக்கு வருவாங்கன்னு. அதே கொள்கை தான் இவரும் ஃபாலோ பண்றாரு, அதே மாவு தான் இவரும் அதே கிரைண்டர்ல போட்டு அரைச்சு. அப்போ வந்து விஜய் அவர்கள் மீது வச்சிருக்க எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் மக்களுக்கு அளிக்கும்னு சொல்ல வரீங்க? 200%. ஆனா விஜய் அவர்களோட வந்து ஒரு மாற்று சக்தியை தானே மக்கள் பாக்குறாங்க.
விஜய் அவர்களும் சொல்றாரு திராவிட கட்சிக்கு மாற்று சக்தியா தான் நான் வரப்போறேன் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்புறம் எப்படி மாற்று சக்தின்னு சொல்றதால பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க, அதுக்கான சாத்தியக்கூறு காட்ட சொல்லுங்க, கொஞ்சமாச்சு புத்திசாலித்தனமா பேச சொல்லுங்க. யாரையாச்சு என் கூட வந்து இத்தனை துறையை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் என் கூட இருக்கிறாங்க, இந்த துறையை நான் என்னால சரி செய்ய முடியும், அந்த துறையை என்னால சரி செய்ய முடியும் சொல்லி ஒரு 4-5 வல்லுநர்களை கூட சேர்த்து உட்கார வச்சு பேசி காட்ட சொல்லுங்க பாப்போம். யாருமே இல்ல. அவங்க கட்சியில இருக்கிற யாராவது ஒரு புத்திசாலியை ஒருத்தரை கையை காட்டு எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு புத்திசாலியை காட்டுங்க, இந்த துறையில இருந்து நான் எக்ஸ்பர்ட், அந்த துறையில நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லி காட்ட சொல்லுங்க பாப்போம். நேத்து பேசுறாரு ஹாஸ்பிடல்ல அது இல்ல, ஹாஸ்பிடல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல அப்படிலாம் சொல்லி என் கூட ஜிஹெச்சுக்கு வர சொல்லுங்க, ஓமதூரார் வர சொல்லுங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிடல் வர சொல்லுங்க, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு நான் காட்டுறேன். நானே எத்தனையோ பேருக்கு இல்லாதப்பட்டவங்க அங்க போய் பார்க்கறதுக்கு அவங்களால போய் ரீச் பண்ண முடியலன்னா நானே எத்தனையோ பேரை கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள காட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போய் இங்க பண்ணிக்கோங்க, இங்க எல்லா வசதிகளும் இருக்குது. எனக்கே நாளைக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறதுல நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அணுகுனாலே ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. ஓமதூரார்ல அவ்வளவு நல்லா இருக்குது ட்ரீட்மெண்ட். இவர் இறங்கி போனாதானங்க, இவர் போய் ஓமதூரார் பாத்துருக்காரா, ஜிஹெச் பாத்துருக்காரா? முதல்ல எனக்கு அது மக்களை பார்த்தானே கேள்வி கேட்கிறாரு. அதாவது நீங்க போய் பாத்தீங்களா? ஜிஹெச்சுக்கு நேரா போய் நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா? ஓமதூராருக்கு போய் நீங்க நேரா ஆய்வு பண்ணிருக்கீங்களா? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா? ஆய்வு பண்ண ஒத்துப்பீங்க? ஆய்வு பண்ண சொல்லுங்க, முதல்ல ஆய்வு பண்ணி அங்க இருக்கிற குறைய சொல்லுங்க. ஓகே, சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நாங்க வந்து பெயரளவுல கொள்கை கொடுக்க மாட்டோம், தீர்வை நோக்கி மட்டும்தான் போவோம். கண்டிப்பா 2026 தேர்தல் அறிக்கை வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று சக்தியா இருக்கும், சாத்தியமானதை நிரூபிப்போம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அந்த அறிக்கை வரதுக்கு முன்னாடியே இவரால எதுவுமே தெரியாது, இவருக்கு எதுவுமே தெரியாது, இவர் வந்து வந்தாலே வேஸ்ட், இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்ம ஒரு பிளைண்டா ஒரு குற்றச்சாட்டு வைக்க கூடாது இல்ல. பிரியாணி மாஸ்டர் நான் பிரியாணி செஞ்சிருவேன்னு சொன்னா ஒத்துப்பேன். நீங்க நான் பிரியாணி நல்ல சூப்பரா செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னா நான் எப்படிங்க ஒத்துப்பேன்? அவங்க வந்து இன்னும் தேர்தல் அறிக்கையை வெளியிடல. விஜய் அவர்கள் 26 எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டா அரை போட்டாங்க. இவங்க யாருமே வந்து ஆளுங்கட்சியை பார்த்து விஜய் கேட்கிற கேள்வி சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆளுங்கட்சியே இருக்கிறவங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல தவறிட்டாங்க வச்சுக்கலாமா? முடிஞ்ச அளவு குறைஞ்சிருக்குதுன்றதான் என் கருத்து. 100% உறுதி செய்யப்படல. ஆனா ஏன் ஆளுங்கட்சியை பத்தி பேசும்போது மட்டும் குறைஞ்சிருக்கு, கண்டிப்பா பண்ணுவாங்க, சட்டத்தை உறுதிப்படுத்தணும், சட்டத்தை பலப்படுத்தணும்னு சொல்றீங்க. டிவியை பத்தி பேசும்போது இது தெரியாது, அது தெரியாது, இது தெரியும், சாத்தியமே இல்லைங்க, 200% உறுதிங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க?